சிவகங்கையில் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட தீயணைப்பு துணை அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இங்க டிஎஃப் சார் இங்க இல்ல ராம்நாட்ல இருக்காரு. ராம்நாட் டிஎஃப் வாரத்துல 2 நாள் தான் போறாங்க கைது வாங்க. நேத்தலாம் எங்களுக்கு என்னடா இருந்துச்சு, நேத்தலாம் 20 ரூபா கொடுத்தாங்க. லோயல் 15 ரூபா கொடுத்து டிஎஃப் கொடுத்து 5 ரூபா நாங்க ஆளுக்கு 1000 ரூபா எடுத்துட்டாங்க. சொல்லுங்க. இப்ப நான் அதுக்கு ஒரு வாரம் நான் ஒரு நாள் முன்னாடி சொன்னா நான் வந்து எப்படியாவது ஃபோன் பண்றேன். நான் வந்து நானே வந்து கொடுத்துட்டு போறேன். சரி. ஆதம் எடுத்து இப்போதைக்கு வந்துட்டு போனதுக்கு வச்சுங்க. என்ன இதுன்னா நான் நீங்க அன்னைக்கா சொன்னோன்னா நான் சரி கொடுங்க. என்ன சரி 1000 ரூபா இருக்கு. ஆமா சரி. நீங்க என்னன்னு சொல்லுங்க. லைசன்ஸ் வாரணிக்கு லைசன்ஸ் வந்து சொல்லிடுறேன். மாத்திட்டு அவர் சார் அவர் ஊருக்கு மேல அதே கார் இருக்கு. சரி சரி. இன்னைக்கு உங்களுக்கு வெளியே போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரி. இப்ப கொடுத்ததே ஆபீஸ்ல கொடுத்துருவாரு. சரி. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தீயணைப்பு துணை அலுவலர் எதற்காக லஞ்சம் என்பதை வாங்கினார்? மேலும் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பான தகவல்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமடை தீவாநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த நாகராஜனே. இவர் சிவகங்கை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினோட துணை அலுவலராக பணிபுரிஞ்சு வராரு. இந்நிலையில சூரக்குளம் கிராமத்தை சேர்ந்த கற்பகமூர்த்தி என்பவர் வந்து கோழிப்பண்ணை வகிப்பதற்காக தீயணைப்புத்துறையோட தடையில்லா சான்று பெற விண்ணப்பித்தாரு. இந்த நிலையில அவர் சான்றிதழ் வழங்குறதுக்கு மாவட்ட துணை அலுவலர் நாகராஜன் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறதா கூறப்பட்டுச்சு. மேலும் அந்த இடத்துல வந்து ஆய்வு செய்த பின்னர் 1000 ரூபாய் லஞ்சமா முதல் பணமா வாங்கிறாரு. இதனை வழங்கிய கற்பகமூர்த்தி அதனை வீடியோவை பதிவு செய்து ஆதாரத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறையோட போலீசாரோட புகார் அளித்த நிலையில அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் வந்து ரசாயனம் தடைய ரூபாய் நோட்டுகளை இன்றைக்கு சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கிற தாலுகா காவல் நிலையம் அருகில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் வைத்து நாகராஜ் கிட்ட வழங்கியிருக்காரு. அதனை பெற்றுக்கொண்டு வாகனத்தில் ஏறி புறப்பட்ட அவரை வாகனத்துல துரத்தி சினிமா பாணியில வந்து சேஸ் பண்ணிதான் கையங்களமா வந்து அவரை பிடிச்சிருக்காங்க. அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அவரிடம் மேற்கொண்டு தீவிர விசாரணை கொண்டுட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட துணை அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமா பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் ஏற்கனவே சிவகங்கை வழக்கறிஞர் சரவணன் என்பவர்கிட்ட ஒருத்தர் லஞ்சம் கேட்டிருக்காரு. அவர் லஞ்சம் அங்க மறுத்து தகவல் உரிமை சட்டத்தில் வந்து கேட்டதற்கு அவரை சக ஊழியரிடம் வந்து இரவு நேரத்தில் குடிபோதையில் வந்து தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோவும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்து என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி சினிமா பாணியில வந்து அவர் சேஸ் பண்ணி முடிச்சது வந்து மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.